ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் பிளாஸ்டிக் நீடில்ஸ் பற்றி பார்க்கலாமா? இந்த பிளாஸ்டிக் நீடில் நம்ம எதுக்கெல்லாம் டெய்லரிங்கில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை தவிர வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டூல்ஸில் இருக்கக்கூடிய ஹோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் இருக்கும் ஹோலு. அதே மாதிரி இதனுடைய டிப்பு பகுதியும் ஷார்ப்பாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் நீடில் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எலாஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணி ஒரு ஹேர் பேண்டு ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு கூட அந்த பேஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக்கில் இந்த டூல்ஸை இந்த மாதிரி ஹோலுக்குள்ளாடி விட்டுட்டு நம்ம நாட் போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ இந்த ஹோலுக்குள்ளாடி இந்த நீடில் உள்ள விட்டுட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு எலாஸ்டிக்கை நம்ம நாட் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்த உடனே அதில் போட்டிருக்க நாட்டை நம்ம பிரித்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நாட்டை பிரிச்சுட்டு இப்போ 2 எலாஸ்டிக்லேயும் நீங்கள் நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேர் பேண்ட் ரெடி பண்ணுறதுக்கு உள்ள இந்த எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹேர் பேண்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டூல்ஸ் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டூல்ஸில் எப்படி ரோப்பு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு பேண்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரோப்பை ஃபஸ்ட்டு அந்த ஹோலுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு இதுலேயும் அதே மாதிரி நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு இப்போ இந்த பேண்டோட ஒரு சைடு ஹோலுக்குள்ளாடி விட்டு நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவும் யூஸாக இருக்கும். இந்த டூல்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு பேண்ட்லாம் ரோப் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீடில் யூஸ் பண்ணி இந்த ரோப்பை ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம். நார்மலாக நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் இந்த நீடில் யூஸ் பண்ணும்போது குயிக்காக ஒர்க்கு முடிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப லெந்தாக இருக்கனாலே நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ரோப்பை வெளியில் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பேண்ட் இன்ஸ்கர்ட்டில் ரோப்பை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கும் நம்ம இந்த டூல்ஸ் பயன்படுத்திக்கலாம். உள்ளன் த்ரெட்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற கிராஃப்ட் ஒர்க்குக்கு ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த நீடில் யூஸ் பண்ணி நம்ம அதில் டிசைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேட்டில் ஓரத்தில் ஏதாவது நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த நீடில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சொட்டரில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் சைடில் ஏதாவது எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த நீடில் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி டிசைன் கூட நம்ம போட்டுடலாம். இந்த நீடில் நம்ம இதை தவிர வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா லேசிங் கார்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோம் சீட்டில் சைடில் பஞ்சிங் ஹோல் இருக்கும், அதுக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கேன்வாஸில் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி நிறைய டிசைன் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த பிளாஸ்டிக் நீடில் நம்ம பயன்படுத்திக்கலாம். யான் பேஸ்டு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம்.